श्रीमन्नूतनरङ्गनारित्राडब्दात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारित्रात् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिनं नित्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयासपदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यं भजामस्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजयतिकृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगुणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्त्वस्थं श्रीवराहकं यतिवरमनघं देशिकं संश्रयामि कल्याणावहमस्माकं कारुण्यकलशाम्बुदेः प्रपद्ये रङ्गनाथस्य पदपङ्कजतल्लजं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तडितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सम्यग्ज्ञायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे सारथ्यम् अर्जुनस्यादौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौळी गुरुवीडतीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचले सुचिरपूरितछात्रवृन्दं शेषाद्रिनाथகுருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இந்த 28வது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்தில் ஏஷாம் துவந்த்வகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திடவிரதாக. இதுதான் கடைசியாக நாம் பார்த்தோம். புண்ணியகர்மணாம் ஏஷாந்து ஜனானாம் பாபம் அந்தகதம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாக. புண்ணிய செயல்களை அதிகமாக செய்யக்கூடியதான அந்த ஜீவர்களுக்கு பாபம் அந்தகதம், பாபம் முடிவை நெருங்குகின்றது. தே துவந்த்வ மோக நிர்முக்தாக, அவர்கள் துவந்த்வ மோக நிர்முக்தாக, அவர்களுடைய புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த சீதோஷ்ணம், ஜராமிருத்யு இந்த மாதிரியான துவந்துவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அப்படி துவந்த்வ மோக நிர்முக்தா சன்னு, அப்படி விடுபட்டவர்களாக இருந்து கொண்டு திருடவிரதாக மாம் பஜந்தே, ஒரு உறுதியான சங்கல்பத்தினாலே என்னை குறித்து பக்தியானது செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை திட சங்கல்பாக மாமேவ பஜந்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் தெரிவித்தார் இந்த இடத்துல. சரி, அடுத்தது 29வது ஸ்லோகம். 29வது ஸ்லோகம். அத்திர த்ரயாணாம் பகவந்தம் பஜமானானாம் ஞாத்தவிய விசேஷான் உபாதேயன்ஸ்ட பிரஸ்தௌதி. இப்போ இனிமேல் வரக்கூடியதான ஸ்லோகங்களில் சொல்லக்கூடியதான விஷயத்தை இங்கே சங்கிப்தமாக பெருமாள் சாதிக்கின்றார். அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 2 ஸ்லோகங்களில் இப்போ ஐஸ்வர்யத்திற்காக எம்பெருமானை உபாசிக்கக்கூடியதான ஐஸ்வர்யார்த்தி
அதே மாதிரி கைவல்யமான மோட்சத்திற்காக அவனை உபாசிக்கக்கூடியதான கைவல்யார்த்தி, பகவானையே பரமப்பிராபியமாக கொண்டு அவனை உபாசிக்கக்கூடியதான ஞானி, ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, ஞானி அப்படின்ற இந்த 3 அதிகாரிகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியதான அர்த்த விசேஷங்களை ஸ்பஷ்டமாகவே சாதிக்கின்றார் பெருமாள் இந்த இடத்துல. அதாவது இந்த 29வது ஸ்லோகத்தினால கைவல்யார்த்திக்கு என்னென்ன விசேஷங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விசேஷங்கள்லாம் இங்கே பிரஸ்தாவிக்கிறார். அதே மாதிரி இதற்கு அடுத்த ஸ்லோகம் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஸ்லோகத்தில் இந்த ஞானிக்கும் ஐஸ்வர்யார்த்திக்கும் இருக்கக்கூடியதான விசேஷங்கள் எல்லாத்தையுமே மிகச்சிறப்பாக தெரிவிக்கின்றார் பெருமாள் இந்த இடத்துல. ரொம்ப உத்கிருஷ்டமான ஸ்லோகம் இந்த 2 ஸ்லோகமுமே இந்த அத்தியாயத்தை பொறுத்த மட்டிலும். அதனால தான் பாஷ்யக்காரர் இந்த இடத்துல அவதாரிக்கை வைக்கும் பொழுது அத்திர த்ரயாணாம் பகவந்தம் பஜமானானாம் ஞாத்தவிய விசேஷான் உபாதேயான்ச்ச பிரஸ்தௌதி. அத்திர த்ரயாணாம்னா கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி, ஞானி இதி தேஷாம் த்ரயாணாம். பகவந்தம் பஜமானானாம், எம்பெருமானையே சேவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களான அவர்களுக்கு ஞாத்தவிய விசேஷான், அறிந்து கொள்ள வேண்டிய விசேஷங்களை, உபாதேயான்ச்ச, ஏற்றுக்கொள்ளக்கூடியதான கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் பிரஸ்தாவிக்கின்றார். ஜரா மரணமோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். ஜரா மரணமோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்தி தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். இதில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய ஏ யதந்தி, அதாவது ஜரா மரணம் ஷடூர்மி அப்படின்னு சொல்லுவா. அஷனாயா பிபாசே ஷோக மோகௌ ஜரா மிருத்யு அப்படின்னு சாஸ்திரத்தில் ஷடூர்மிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அஷனாயா பிபாசே சோகமோகௌ ஜரா மிருத்யு. இந்த 6 ஷடூர்மிகளும் அழியப்பெற்று பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் ஆத்மானுபவ ரூபமான மோட்சத்தை பெறுவதற்காக ஏ மாம் யதந்தி, மாமாசிரித்ய ஏ யதந்தி, என்னை ஆசிரயித்து ஏ யதந்தி, எவர்கள் யத்தனம் பண்ணுகிறார்களோ, அதாவது முயற்சி செய்கிறார்களோ, தே தத் பிரம்ம கிருஷ்ணம் அத்தியாத்மம் அகிலம் கர்மச்ச விதுவு. தே தத் பிரம்ம, அந்த பிரம்ம விஷய சிந்தனையும், கிருஷ்ணம் அத்தியாத்மம், அத்தியாத்மம் என்று சொல்லக்கூடியதான ஆத்மனி யஹ சம்பந்தா சஹ அத்தியாத்ம சம்பந்தா, ஆத்மனி பவம் அத்தியாத்மம். இந்த அத்தியாத்மம்னு சொல்ல ஆத்ம விஷயக்க சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், அகிலம் கர்மச்ச, எல்லாவற்றையும் நன்றாக தெரிந்து கொண்டு, அகிலம் கர்ம, எல்லா விதமான கர்மயோகத்தையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஜராமரண மோக்ஷாய பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தர்ஷனாய மாமாசிரித்ய ஏ யதந்தே. ஜரா மரண மோக்ஷாய ஏற்கனவே சொன்னேன். அஷனாயா பிபாசே சோக மோகௌ ஜரா மிருத்யு, அதாவது பசி தாகம் இதெல்லாம் இல்லை, சோகமும் இல்லை, சோகமும் இல்லை,
மோகமும் இல்லை. மோகம்னா ஆசை. ஜரா மிருத்யு, கிழட்டுத்தன்மை வந்துடுத்து அப்படின்னு பயம் இல்லை. பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தரிசனாய, மோட்சத்திற்காக பிரகிருதி சம்பந்தம் இல்லாத இந்த ஆத்ம சம்பந்தத்தோடு கூடியிருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாம் ஆசிரித்திய ஏயதந்தே, என்னை ஆசிரியித்து எவர்கள் பிரயத்னம் செய்கிறார்களோ தே தத் பிரம்ம விதுகு, அவர்கள் அந்த பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். அத்தியாத்மம் ச கிருஷ்ணம் விதுகு, ஆத்ம சம்பந்தத்தையும் அவர்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்கிறார்கள். அத்தியாத்மம் ச கிருஷ்ணம் விதுகு, ஆத்ம சம்பந்தத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்கிறார்கள். கர்மச்ச அகிலம் விதுகு, கர்மஸ்வரூபத்தையும் நன்றாக தெரிந்து கொள்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் பெருமாள் இந்த இடத்துல. அதுலேயும் இந்த கைவல்யார்த்தியானவர், மோட்சத்தை விரும்பக்கூடியவர் எந்தெந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்கிறார் பாஷ்யக்காரர். அதில் ஜராமரண மோக்ஷாய மாமாசிரித்திய யதந்தியே, ஜரை அப்படின்னு சொன்னால் கிழத்தனம், மரணம்னு சொன்னால் இறப்பு, இதெல்லாம் இல்லாமல், அதாவது பலப்பிரசாதனமாக கொண்டு யார் முயற்சி செய்கிறார்களோ, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் இதை பற்றினா ஒரு சிந்தனை இல்லை அப்படின்றது எதையுமே சிந்தனை இல்லாமல் யார் முயற்சி செய்கிறார்களோ அப்படின்னு அர்த்தம். அப்போது ஞானயோகத்தினாலே கர்மாக்களை அனுஷ்டித்து ஞானயோகத்தின் மூலமாக எம்பெருமான் விஷயக்க சிந்தனையினால ஆத்மஸ்வரூபத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் என்னை நன்றாக தெரிந்து கொள்கிறார்கள். கிருஷ்ணம் பிரம்ம தே விதுகு. அது மட்டும் இல்லை, தே விதுகு, பிரம்மத்தை நன்றாக தெரிந்து கொள்கிறார்கள், ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக தெரிந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி கர்மாவை பற்றியும் நன்றாக தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த 29வது ஸ்லோகத்தில் ஜராமரண மோக்ஷாய அப்படின்னு சொன்னார். சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ. சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ. சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்ஞம் ச யே விதுஹு, இதான் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம். ஏ அப்படின்னா ஐஸ்வர்யார்த்திகள், சாதிபூதாதி தெய்வத்தம் மாம் விதுஹு சாதி யஜ்ஞம் ச விதுஹு தேச்ச பிரயாணகாலேபி யுக்தசேதசா மாம் விதுஹு. ஏ அந்த ஐஸ்வர்யார்த்திகள் சாதிபூதாதி தெய்வத்தம், அதிபூத ஒரு தன்மை, அதி தெய்வதமான தன்மை, இப்படி எல்லாம் எனக்கு என்னுடைய சக்தியை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள். மாம்பிதுகு, என்னை அறிய வேண்டும், இப்படிப்பட்ட என்னை அறிய வேண்டும் என்பதற்காக அறிந்து கொண்டவர்கள். அதே மாதிரி சாதி யஜ்ஞம் ச விதுஹு, இப்போ மற்றவாளை போல இல்லாமல் ஒரு அதியஜ்ஞமான ஒரு தன்மையோ அதியஜ்ஞமான ஒரு தன்மையோட கூடியிருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவர். பிரயாண காலேபி, அதாவது கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி, ஞானி, இவா 3 பேருமே பிரயாண காலேபி
யுக்த சேதசா மாம் விதுஹு, சர்வதா என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக மாம் விதுஹு என்னையே அறிகிறார்கள், என்னை அறிய வேண்டும் அறிகிறார்கள். ஐஸ்வர்யார்த்திக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் ஞானிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் இந்த இடத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றார். அத்திர ஏ இதி புனர்நிர்தேசாத்து பூர்வ நிர்திஷ்டேபியா அந்யா அதிகாரினா ஞாயந்து. முன்னாடியும் ஏன்னு சொல்லிருக்கார், எவர்கள் அப்படின்னு சொல்லிருக்கார். திருப்பி இந்த ஸ்லோகத்துலையும் ஏ அப்படின்னு வருது, யஹ யவ் ஏ. அப்போ பகுவச்சன பிரயோகத்தை பண்ணியிருக்கார். இப்போ அங்கேயும் பண்ணியிருக்கார் இங்கேயும் பண்ணியிருக்காருனா அப்படின்னால் முன்னாடி சொல்லப்பட்ட அதிகாரியை காட்டிலும் இவர் வேறுபட்டவர் அப்படின்றத ஸ்பஷ்டமாக இந்த இடத்துல காட்டுறார். முன்னாடி சொல்லப்பட்ட அதிகாரி அப்படின்றவர் கைவல்யார்த்தி, இங்கே சொல்லப்பட்ட அதிகாரிகள் என்பது ஐஸ்வர்யார்த்தி. அதனால் அந்த அதிகாரிக்கும் இந்த அதிகாரிக்கும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் தனியாக யகாரத்தை உபயோகித்தார். அந்த ஸ்லோகத்திலையும் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. அடியன் சொல்லு சுவாமி. அடியன் சுவாமி பிரணாமர். இந்த இடத்துல சுவாமி திரையாணம் ஐஸ்வர்யார்த்தியே சொல்றேன். அவன் ஐஸ்வர்யார்த்திக்கு எப்படி யுக்த சேதசனா இருக்க முடியும்? அவனால யோகத்துல உறுதி எப்போதும் சர்வதா சிந்தனையா எப்படி இருக்க முடியும் பகவத் சிந்தனையில? அப்ப அவனுக்கு இதை எப்படி சொல்ற மாதிரி எடுத்துக்கலான்றது கொஞ்சம் புரியல. விக்னாசுக்கும் ஞானிக்கும் வேணா எடுத்துக்கலாம். பட் ஐஸ்வர்யார்த்திக்கு அவன் எப்படி மனசுல எப்போதும் சிந்தனை வேற எதுவும் இருந்துட்டு இருக்கும், அவனால சர்வதா பகவத் சிந்தனையில இருக்க முடியுன்றது எப்படி சொல்றான்? பாஷ்யத்திலே வருது அந்த விஷயம். அடியன் இப்ப விஞ்ஞாபிக்கிறேன். சாதிபூதம் சாதி தெய்வம் மாம ஈஸ்வர்யார்த்தி ஏ விதுகு. சாதிபூதம் என்னை இப்படிப்பட்டவனாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவனாக அப்படின்னால் அதிபூதமாக எல்லா பூதங்கள்லையும் இருக்கக்கூடியவன், எல்லா தெய்வங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் என்று எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அப்படின்னு அர்த்தம். அப்போ என்று யார் தெரிந்து கொள்கிறான் அப்படின்னா இது ஐஸ்வர்யார்த்தியும் தெரிந்து கொள்வான், எல்லாருமே தெரிந்து கொள்வான். இது ஏதது அனுவாத ரூபமப்பி அப்ராப்தார்த்தத்வாத் விதாயகமேவ ததா சாதியஜ்ஞம் இத்யபி த்ரயாணாம் அதிகாரினாம் அவிசேஷேன விதீயத்தே அர்த்தஸ்வாபாவியாத். இங்கே பாரோம் ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார் இந்த இடத்துல பாஷ்யக்காரர். இந்த ஸ்லோகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தால் ஐஸ்வர்யார்த்திக்கு சொல்லப்பட்ட விஷயம் முன் ஸ்லோகத்தில் கைவல்யார்த்திக்கும் அதே மாதிரி அனன்ய பிரயோஜனமாக உபாசகனாக இருக்கக்கூடியதான ஞானிக்கும் பொதுவாக என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெருமாள் இந்த இடத்துல காட்டுறான். அதிகாரிகளை 3 விதமாக பிரிக்கிறான். அதிகாரிகளை 3 விதமாக பிரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தத்துவம் இருக்கு. தத்துவங்கள் 3 இருக்கு. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு தத்துவங்கள் லோகத்தில் 3 இருக்கு. இந்த 3ல் ஐஸ்வர்யார்த்தி அச்சித் தத்துவத்தினால வரக்கூடியதான போகங்களை அனுபவிக்க விரும்பக்கூடியதான அதிகாரி. அதே மாதிரி அவரவருக்கு தத்துவம் ஆத்மாவாக இருக்கக்கூடிய சித்த அனுபவிக்க தடையாக இருக்கக்கூடிய அஜித் சம்சர்க்கமானது அடியோட கழிந்த பிறகு ஆத்ம விஷயக்க சிந்தனை மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரி கைவல்யார்த்தி.
ஆத்ம விஷயத்தை அனுபவிப்பதற்கு இந்த அச்சித் என்பது நமக்கு தடையாக இருக்கின்றது. அதனால் அச்சித் சம்பந்தமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவன் கைவல்யார்த்தி. அதே மாதிரி அச்சித்து மேலேயும் அச்சித்தையும் இஷ்டப்படலை, சித்தை பற்றியும் இஷ்டப்படலை, பரிபூர்ணமாக ஈஸ்வர தத்துவத்தை அனுபவிக்க விரும்பக்கூடியவன், அதாவது பகவத் சரணார்த்தி, அவன்தான் ஞானி அப்படின்னு இந்த இடத்துல பெருமாள் 3 பேரையும் 3 விதமாக பிரிக்கிறார். கீதையில் மாத்திரமில்லை, இதர சாஸ்திரங்களில் கூட பார்த்தாலும் பல இடங்களில் இந்த 3 பேரும் கைவல்யார்த்தி, அதே மாதிரி ஐஸ்வர்யார்த்தி, அது மாதிரி இந்த ஞானி, இவா 3 பேரும் இப்படி தான் பிரிக்கப்படுறத நாம் பார்க்குறோம். மற்ற சாஸ்திரங்கள்லையும் இப்படி தான் பிரிச்சிருக்கான். அதே போல் இந்த ஐஸ்வர்யார்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னாடியே கூட ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி அப்படின்லாம் கூட பிரிச்சிருக்கோம். நாம் ஆர்த்தன்னா இழந்த செல்வத்தை பெற விரும்பக்கூடியவன், அர்த்தார்த்தினா புதிதாக ஒரு செல்வத்தை பெற விரும்புபவன் அப்படின்லாம் நம்ம பிரிச்சிருக்கோம். வியாக்கியானத்திலே இருக்கு, ந தேவலோகாக கிரமணம் நாமரத்வமகம் விருணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயா வினா அப்படின்னு ராமாயண ஸ்லோகத்தில் அயோத்தியா காண்டத்தில் இந்த விஷயத்தை காட்டுறார். லக்ஷ்மணன் சொல்லக்கூடியதான ஸ்லோகம் இது. எனக்கு எதுவுமே வேண்டாம், தேவலோகங்கிறது கூட வேண்டான்லாம் சொல்கிறார் லக்ஷ்மணன். எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஸ்லோகத்தெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போதும் கூட ஐஸ்வர்யார்த்தி அப்படின்றவன் இப்படிப்பட்டவன் அப்படின்றது இங்கே காட்டப்படுறது. அவ்வளோதான். அதாவது எம்பெருமானை சரணமடையக்கூடிய வரையில் எந்தெந்த ஒரு தன்மை அதை எம்பெருமானை சரணம் அடைய விடாமல் இருக்கக்கூடியதான தடைகள் மேலே அவனுக்கு விருப்பம் இல்லாமல் எம்பெருமானை சரணம் அடைந்த பிறகு எம்பெருமான் விஷயக்க சிந்தனை மட்டும் யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவன். இந்த ஐஸ்வர்யார்த்தி அப்படின்றது லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடியவன் கிடையாது. சாதாரணமாக லௌகிக விஷய சுகங்களில் வெறும போகங்களை மட்டும் விரும்பக்கூடியவன் கிடையாது. அதுவும் ஒவ்வொரு ஆழ்வாரும் இதுக்கு அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது அதுவும் ஒரு எம்பெருமானுக்கு எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அந்த விஷயங்கள் மேலே ஈடுபாடு இல்லாமல் அந்த அர்த்தார்த்தின்றவன் கேவலமான லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபாட்டை காட்டாமல் ஆத்மானுபவம் இல்லைன்னா கூட எம்பெருமானை சாதாரணமாக சிந்திக்கக்கூடியவன். அதுவும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல ஒரு நாயகமாயின்ற பாசுரத்தை கூட பிரமாணமாக எடுத்து காண்பிக்கிறார். ஒரு நாயகமாய் அப்படின்னு சொல்கிற பாசுரத்தோட அர்த்தமும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுவும் அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்கிறான் அப்படின்னு சொன்னார். ஐஸ்வர்யார்த்தியை இங்கே எப்படி சேர்த்துப்பாள் அப்படின்னு கேட்டால் மற்ற லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபாடு ஏற்பட்டு அதையும் பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து அதை தெரிந்து கொண்ட பிறகு எம்பெருமான் துணை அப்படின்னு வந்தவன். அதனால் சேர்த்து காமிச்சிருக்கார். அதனால் சேர்த்து ஐஸ்வர்யார்த்தியும் இந்த இடத்துல காட்டுறார். கேட்ட கேள்வி கரெக்டு தான் சுவாமி. அங்க யுக்த சேது சுவாமி அவரோட கேள்வி ஐஸ்வர்யா வந்து டீப் கான்சென்ட்ரேஷன் பெருமாள் கிட்ட ஐஸ்வர்யத்தை பத்தி தான் கேட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி இந்த மோட்சத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு கேட்கிறாரு சுவாமி. முதல்ல அதான் முதல்ல தேவரர் பண்ணேள் அடியன் அதுக்கு என்னன்னா பிரயாண காலேபி சமாம் தேவிதுன்னு சொல்றதுதான் இதுவா இருக்கு. ஆமா, அப்படி ஐஸ்வர்யாத்தியா இருக்கிறவனுக்கு பிரயாண காலத்துல பகவான் எப்படி வந்து இவனுக்கு பண்ணுவான்? ஏன்னா இவனோட சித்தம் பகவான்கிட்ட இல்ல எப்பொழுதும். பட்
இல்ல முதல்ல முதல்ல இல்ல அப்புறமா வருது. மத்த அத்தியாத்ம யோகிகளுக்கு பகவான் பிரயாண காலத்துல கொடுப்பான். இவனுக்கு எல்லாத்துலயும் சிந்தனை இருக்கும்போது இவனுக்கு எப்படி பிரயாண காலத்துல அவனோட இது சிந்தனை வரும்ன்றது தான் புரியல. அதுதான் முதல்ல இந்த இடத்துல அஜாமலனோட சரித்திரத்தை குறிப்பிடலாமாடி சுவாமி. அதான் ஒரு நாயகம் இல்ல ஒரு நாயகமாயின்ற பாசுரம் ஸ்பஷ்டமா இருக்கு. முதல்ல இல்ல, அடுத்தது ஸ்பஷ்டமா வருது அவனுக்கு. அடுத்தது முதல்ல அந்த அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைன்னாலும் பின்னாடி வரும்போது அந்த எண்ணம் இருக்கு. அதுதான் சொன்னேன், அஜாமிலனோட கதை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. அது கூட ஒரு ஆக்சிடென்டலா தான் நாராயணாங்கிற நேமே. அதனால்தான் யதந்தியனர் இங்க பாருங்க, ஒரு நாயகமாயின்ற பாசுரத்திலேயே கூட இந்த ஐஸ்வர்யார்த்தியும் கைவல்யார்த்தியும் சேர்த்தே சொல்லிருக்கார். ஏன் சொன்னார் அப்படின்னால், முதல்ல அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை, சாதாரணமாக லௌகிக்க விஷய சுகங்கள்லேயே ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறமா அவனுக்கு எம்பெருமானிடத்தில் ஏற்பட்டது. இப்போது கைவல்யார்த்தியே இந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அதாவது கைவல்யார்த்தி ஞானின்னு வச்சுக்கலாம். இப்போ கைவல்யார்த்தி தான் போன ஸ்லோகத்தில் சொன்னார், ஞானின்னு கூட வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கிறா அப்படின்னா கூட கைவல்யார்த்தி தான் இங்கே சொல்லப்படுறார் அப்படின்னாலும் கைவல்யார்த்தியும் ஐஸ்வர்யார்த்தியும் வேற வேற அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். இந்த பிரகரணத்தில் வேற வேறன்னு சொல்ல வேண்டி வரும். இல்லை, இங்கே அந்த மாதிரி தான் புரிய இருக்கு. பிரயாண காலையும் யுக்த சேர்த்தா ரெண்டும் சேர்த்தாலே ஐஸ்வர்யம் தவிர வேற யாவது அவங்க நினைக்கலையே. இல்ல இங்க பாருங்க, வியாக்கியானமே ஸ்பஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்போ ஏ அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த இடத்துல, இங்க ஐஸ்வர்யார்த்திகள் கைவர்யார்த்திகள்னு ரெண்டு பேரையும் தனித்தனியாக சொல்கிறார். முதல்ல அத்த ஏ இத்தி புனர்நிர்தேசாத்து பூர்வ நிர்தேஷ்டேபியா அந்நே அதிகாரினா ஞாயந்தே. முன்னாடி சொன்னவர்களை காட்டிலும் இந்த இடத்துல தனியாக வேறு ஒருவர் சொல்லப்படுகின்றார் என்பது தெரிகிறது. இந்த இடத்துல ஆயிடுச்சு. மியூட் போட்டுக்குங்களேன், நான் சொல்கிறேன். இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ இல்லையா. அதுக்கு மேலே பாருங்க, சாதிபூதம் சாதி தெய்வத்தம் மாம் ஐஸ்வர்யார்த்தினா ஏ விதுகு. எப்படி என்னை ஐஸ்வர்யார்த்திகள் தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா இந்த அளவு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னால் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது, அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்ன, அதுவும் அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு இப்போ வரக்கூடிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய 8வது அத்தியாயத்தில் சில பதிலை சொல்ல போகிறார் பெருமாள். இப்போ அர்ஜுனன் 7வது அத்தியாயத்தில் அந்த 4 பேரை கட்டி 4 பேர், அதாவது துஷ்கிருத்தினகா சுகிருத்தினகான்னு 4 பேரை பற்றி கேட்கும்பொழுது ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி அப்படின்னு சொன்னார். அதில் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவச்சரணார்த்தி அப்படின்ற கேள்வி பதில் இதெல்லாம் அங்கே இருக்குது. அதில் அதிபூதம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதி தெய்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த அதிபூதம் அதி தெய்வம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது இங்கே ஏ அப்படின்றது ஐஸ்வர்யார்த்தியை சொல்லக்கூடியதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஐஸ்வர்யார்த்திகள் அதிபூதத்தன்மையோடும் அதி தெய்வத்தன்மையோடும் கூடியவனாக இருக்கக்கூடிய மாம் என்னை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுவும் அதிபூதம் அப்படின்னால் பூதங்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியதான எண்ணெய், அதாவது சப்தம்யந்தமான இருக்கக்கூடிய த்விதீயா பத பிரயோகம். அதியஜ்ஞம் அதிகிராமம் அதிமஞ்சம் சேதே அப்படின்லாம் சொல்லுவான். அப்போது அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான எண்ணெய் இப்படி தெரிஞ்சுக்கணும் ஐஸ்வர்யார்த்தி. கேவலமாக தெரிஞ்சுட்டா பத்தாது, முதல்ல சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறான். யதாக்னையோ அஷ்டாகபாலஹா அப்படின்லாம் இருக்கோ இல்லையா வாக்கியம். இப்போ இதெல்லாம் மேலிருந்த வாரியாக தோணும். ஆனால் சொல்லுங்க அடியா இல்ல இப்போ புரிஞ்சுட்டு நீங்க இப்போ 2வது அடி சொல்லும்போது இந்த
கைவல்யார்த்தி வந்து ஆத்மா அனுபவத்திலேயே பண்ணிட்டு இருக்கனால அவனுக்கு சிந்தனை ஒரு ஆத்மால இருக்கு. ஆனா இந்த ஐஸ்வர்யார்த்தி பிரகிருதியே பகவானா நினைச்சிட்டு இருக்கான். அவன் சிந்தனையும் பிரகிருதியே பகவானா, எல்லா விஷயமும் பூதங்களும் தெய்வம், மற்ற தெய்வங்களும் பகவான், எல்லாம் யஜ்ஞம் அச்சேதன கிரியைகளும் பகவான் அவன் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து சூக்ஷ்மா திங்க் பண்ணல, ஸ்தூலமா இருக்கிற விவகாரத்தையும் பகவானா திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் பிரயாண காலேபி மாம் விதுஹூன்னர். அதனால்தான் பிரகிருதி சம்பந்தமான விஷயமும் பகவானோட ஐஸ்வர்யம். இவன் வந்து அத்தியாத்ம சிந்தனத்திலே இருக்கான், அவனுக்கு பிரகிருதி சம்பந்தமே இல்ல, அதனால அவனுக்கு பிரயாணகம். இவனுக்கு எல்லாமே பாக்குறதெல்லாம் சர்வபூத நமஸ்காரம், அதாவது சர்வ வாசுதேவ இதுன்னு அந்த முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி அவனுக்கு இது எல்லாமே பகவான் தோன்றது. அதனால அப்படி இருக்கு போல அடிய தாசன். இப்போ இதுல பாருங்க, இப்படிப்பட்டதான அதிகாரி விசேஷங்கள். அப்போ இத்தியேதது அனுவாத சரூபமபி அப்ராப்தார்த்தத்வாத் அப்ராப்தார்த்தத்வாத். அடியன் சுவாமி, ஒரே ஒரு விஷயம், உதாரா சர்வ ஏவைத்தின்னு இவ எல்லாரையும் உதாரர்களா சொல்றா. ஏன்னா இவ எல்லாரும் எதை கேட்டாலும் பகவான்கிட்டயே கேட்கறதுனால சொல்றாரு. அதனால இந்த ஐஸ்வர்யார்த்தியும் பகவான்கிட்டயே பிரீத்தியோட பகவான்கிட்டயே தான் கேட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் அந்த பலன்கள் இருக்கும். இத்தியேதது அனுவாத ஸ்வரூபமபி அப்ராப்தார்த்தத்வாத் விதாயகமேவ. ஏன்னா இது வந்து கைவல்யார்த்திக்கும் பொருந்தக்கூடிய விஷயம், ஞானிக்கும் பொருந்தக்கூடிய விஷயத்தை இங்கே திருப்பி சொல்லுவானே அப்படின்னால் அனுவாத விஷயமாக இருந்தாலும் அப்ராப்தார்த்தத்வாத்து இவர்களுக்கும் இது விதிக்கப்பட வேண்டும் அப்படின்றபடினால இது திருப்பி சொல்லியிருக்கார் இந்த இடத்துல. ததா சாதியஜம் இத்தியபி திரயாணாம் அதிகாரினாம் அவிசேஷன விதியத்து. அதியஜத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும். அதியஜம் அப்படின்னு இருக்கு இங்கே பதம். சாஸ்திரங்களில் பிரசித்தமாக யஜ்ஞம்ன்ற பதப்பிரயோகம் பண்ணுவாள். இது யஜ்ஞம் அப்படின்னால் இவ தான் பண்ணணும், அவள் தான் எல்லாமே யஜ்ஞம் தான். சந்தியாகீனோ அசுச்சி அனர்ஹ நித்தியம் அனர்ஹ சர்வகர்மசு அப்படின்லாம் இருக்குது வாக்கியம். அப்போது எல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கோ அந்தந்த கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தமாக அனுபவிக்கணும். எல்லா கர்மாக்களையும் அனுபவிக்கணும், அதுவும் பகவத் பிரீத்தியர்த்தமாக அனுபவிக்கணும். அதில் திரயாணாம் ஹி நித்திய நைமித்திக ரூப மகாயஜ்ஞாதி அனுஷ்டானம் அவர்ஜனீயம். திரயாணாம் ஹி ஐஸ்வர்யார்த்தியாக இருக்கட்டும், கைவல்யார்த்தியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நித்திய நைமித்திக ரூப மகாயஜ்ஞாதி அனுஷ்டானம் அவர்ஜனீயம். நித்திய நைமித்திகமாக இருக்கக்கூடியதான யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை பண்ணியே தான் ஆகணும், பண்ணாமல் இருக்க முடியாது. தேச்ச பிரயாண காலேபி ஸ்வப்பிராப்பியானுகுணம் மாம் விதுகு. அவரவர்களுக்கு ஏற்றாற் போலே ஸ்வப்பிராப்பியானுகுணம், அவரவர்கள் எப்படி வந்து என்னிடத்திலே வந்து சேருவார்களோ, என்னை ஆசிரியிப்பார்களோ அப்படி என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். தேச்ச இதி சகாராத்து பூர்வே ஜராமரண மோக்ஷாய யதமானாச்ச பிரயாண காலே விதுருதி சமுச்சீயந்தே. அதாவது தேச்ச இதி சகாராத்து, தேச்ச பிரயாண காலேப்பின்னு சொல்லும்பொழுது கேவலம் ஐஸ்வர்யார்த்தி, இந்த ஸ்லோகத்தில் ஐஸ்வர்யார்த்தி தான் சொல்லப்படுறார். ஐஸ்வர்யார்த்தி மட்டும் இங்கே சொல்லப்படலை. சகாரத்தினால பூர்வே ஜராமரண மோக்ஷாய யதமானாச்ச, கைவல்யார்த்தியும் சரி, ஞானியும் சரி, பகவத் சரணார்த்தியும் சரி, யாராக இருந்தாலும் பிரயாண காலே விதுருதி. அப்போ அவர்கள் கிளம்பி செல்லும் பொழுது விதுருதி சமுச்சியந்தே, என்னை அறிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்டவனாக என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சமுச்சியந்தே. அனேன ஞானினஹா அப்பி அர்த்தஸ்வாபாவியாத்து சாதியஜ்ஞம் மாம் விது. அர்த்தஸ்வாபாவியாத்து, அவர் ஞானியாக இருக்கக்கூடியவர், யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை அதாவது கிரியையா அனுஷ்டிக்கலே அப்படின்னாலும் கூட அர்த்தஸ்வாபாவியாத்து, ஒரு அர்த்தத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது அந்திம ஸ்மிருதி இருக்கும். ஞானி வந்து எம்பெருமானுடைய ஆனந்தம் தவிர வேற பலனை விரும்புறது கிடையாது. எம்பெருமான் தானே உபாயமாக இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு கேட்டால்
பெருமாள் அந்த அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அப்போது அர்த்தஸ்வாபாவியாத்து எல்லா விதமான கர்மாக்களும் பகவத் பிரீத்தியர்த்தமாக பகவத் ஆராதன ரூபமாக செய்யப்படுகின்றது என்கின்ற விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ பிரயாண காலேபி ஸ்வப்பிராப்யானுகுணம் மாம் விதுரித்து உக்தம் பவதி இது ஸ்ரீமத் பகவத் ராமானுஜ விரச்சிதே ஸ்ரீமத் கீதா பாஷ்யே சப்தமோத்தியாயா அப்படின்னு சப்தமோத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை இங்கே சொல்கிறார். 1லேருந்து முதல் ஸ்லோகத்தில் இந்த ஸ்வயாதாத்மியம் எம்பெருமானை பற்றியதான உண்மையான அறிவு தெரிவித்தார். அந்த அறிவை நாம் எப்படி பூர்ணமாக பெற்றுக்கொள்வது, அறிய வேண்டியது என்னென்ன அப்படின்றத 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். 3வது ஸ்லோகத்தில் மோட்சத்திற்காக கடைசி வரைக்கும் முயற்சி செய்யக்கூடியவன் யாரோ ஒருத்தன்தான். அவன் கூட எம்பெருமானை ஆசிரிக்கும் பொழுது பரமப்பிராப்பியமாக தெரிந்து கொள்ளக்கூடியவன் யாரோ ஒருத்தன்தான். அதில் கூட அதுலேயும் பரம பிராபகமாக நினைக்கக்கூடியவன் எவனோ ஒருத்தன்தான். அதே மாதிரி 8 விதமான அச்சேதன சமஷ்டி பொருட்கள் எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கக்கூடியது. அச்சேதன பிரகிருதிக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியதான சேத்தன சமஷ்டியும் பரமபுருஷனுக்கு பாரதந்திரியத்தோடு கூடியது. சேத்தன சமஷ்டிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான வியஷ்டி பொருட்களுக்கும் பரமபுருஷனே காரணமாகவும் சேஷியாகவும் இருக்கின்றான். கல்யாண குணங்களினாலே ஜீவர்களை காட்டிலும் மிக உயர்ந்தவனாக இருக்கிறான் பரமபுருஷன். 7வது ஸ்லோகத்தில் அவனே எல்லாவற்றிற்கும் சரீரியாக இருக்கின்றான் அப்படின்னு சரீராத்ம பாவமானது சொல்லப்பட்டது. 8லேருந்து 11 வரைக்கும் பிராப்பியத்துவம் பிராபகத்துவம் இதெல்லாம் பரமபுருஷ அதீனமாக சேத்தன பொருட்களில் பிராப்பியத்திற்கும் பிராபகத்திற்கும் காரணமாக இருக்குது. 12வது ஸ்லோகத்தில் சாத்விகர்களுக்கு பிராபகங்களாக இருக்கக்கூடியதான ஒரு தன்மை எம்பெருமானுக்கு இருக்குது. ராஜச தாமசகர்களுக்கு பிராப்பியமாகவும் பிராபகமாகவும் இருக்கக்கூடியதான பொருட்கள் லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருட்கள். அந்த லௌகிக பொருட்கள் கூட அவனுக்கு அதீனமாக இருக்கின்றது அப்படின்றத தெரிவிக்கின்றார். இப்போது பிரகிருதி சம்பந்தமானது ஜீவனுக்கு எம்பெருமான் பற்றிய முக்கியமான ஒரு தன்மையை மறைக்கின்றது அப்படின்னு 13, 14 சொல்கிறார். 15 பாபிஷ்டர்கள் 4 வகைப்பட்டவர்கள், அவர்கள் என்னை அடைவதில்லை அப்படின்னு சொல்கிறார். 16வது ஸ்லோகத்தில் ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்லி புண்ணியம் அதிகமாக இருக்கிறபடினாலே எம்பெருமானிடத்தில் பக்தி செலுத்தக்கூடிய அளவில் இவர்கள் 4 ஒருவருக்கு ஒருவர் மேற்பட்டவராக இருக்கின்றார் அப்படின்னு சொன்னார். இந்த ஞானியினுடைய சிறப்பு பின்னாடி 17லேருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்படுறது. 28, 29, 30 இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்னால கைவரியார்த்தி ஐஸ்வர்யார்த்தி இவர்களுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டன. இதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. நாளைக்கு நாம் 8வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.